அனைவருக்கும் வணக்கம். நமது பிஎஸ் ட்ரீம் டேல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 2026ஆம் ஆண்டு பிறக்கப் போகும் மங்களகரமான பராபவ புத்தாண்டு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு எத்தகைய பொற்கால மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இது யோகமான ஆண்டு என்று அடித்துச் சொல்லலாம். கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்து வந்த 7.5 சனியின் பிடியிலிருந்து இந்த ஆண்டு முழுமையாக விடுபடுகிறீர்கள். இனி உங்கள் வாழ்வில் தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் ஆரம்பமாகிறது. சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் 7.5 சனி விலகுவதால் மன அழுத்தம் நீங்கி நிம்மதி பிறக்கும். குரு பகவான் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் கைகூடும். புதிய உறவுகள் தேடி வரும். ராகு கேது உங்கள் முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருந்து வெற்றிகளை தேடித் தருவார்கள். வாழ்க்கை அம்சங்கள்: உத்தியோகம் மற்றும் தொழில். வேலையில் இருந்த நெருக்கடிகள் குறையும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் குவியும். வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடும். குடும்பம். கணவன் மனைவி இடையே இருந்த கசப்புகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். மாணவர்கள், கல்வியில் அபாரமான வளர்ச்சி இருக்கும். உயர்கல்விக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். ஆரோக்கியம். நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் மறையும். இருப்பினும் சரியான நேரத்திற்கு உணவு உண்பதும் போதுமான உறக்கமும் உங்களுக்கு தேவையானது. தனுசு ராசி நேயர்கள் இந்த ஆண்டு முழுவதும் இரட்டிப்பு பலன்களை பெற வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். இயலாதவர்களுக்கு மஞ்சள் நிற தானியங்களை அல்லது ஆடைகளை தானம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். தனுசு ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது? அதை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது பிஎஸ் ட்ரீம் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.